ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கப்புக்குள்ள வேர்ல்ட்ல பியூட்டி குயினா நிக்கணும்னு நினைச்சாங்க. இன்றைக்குள்ள துனியாவுல ஹஸ்பண்டுக்கு முன்னாடி 1ஆம் நம்பர் பேமாரி இருக்கணும், வெளியில போறவங்க மேக்சிமம் பியூட்டியா போகணும் கான்செப்ட மாத்திட்டாங்க. அதுதான் வேற மாதிரி போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப போ, இதுதான் நீங்க சொல்ல வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்றைக்கு எடுத்தோமோ, கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள் போய் ஏன் இந்த குடும்ப கதையெல்லாம் பாக்குறீங்க, என்ன செய்ய தம்பி, இதை விட்டுட்டு வேற என்ன, இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்றாங்க. அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்டா செய்யவில்லை. ஜினா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சவங்களா? உங்க பூக்கொடையில ஒரு வீட்டுல உள்ள ஆண் இன்னொரு வீட்டுல உள்ள பெண்ணை பிடிச்சு போனா நீங்க பாப்பீங்களா? கண்ணு விபச்சாரம் செய்தது தைரியமா உங்க பிள்ளையை காட்டுறீங்க. வெக்கமா இல்லையா தாய்மார்களே? எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்கிறது. பாவம் நாங்க எல்லோரும் செய்யறோம், அல்லாஹ்விடம் நாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்போம், திருந்துவோம். அதுக்காக கேட்கிறேன், இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அது நீங்க சாப்பிடுற சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா? ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்தாங்கடா, இதுக்கு என்ன ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? ஜினா ஹராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவைகளை வீட்டுல இருந்து இல்லாமலாக்கணும். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நம்பர் 1, ஏன் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாம இருக்கின்ற கண்டிஷன் நம்பர் 1, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இவ்வளவு இன்பமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுக்கு இப்படி இருந்தா, பொருளாதாரம் இல்லாம அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தாங்கடா, அந்த பவர் என்ன? அந்த நபி எல்லாத்துலயும் எங்களுக்கு முன்மாதிரி, சிரிக்கிறதுக்கு, அழுகிறதுல, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, எல்லாத்துலயும் முன்மாதிரி. கண்டிஷன் நம்பர் 1. அமெரிக்காவில் ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டாங்க. அது ஏன் எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது. யூரோப் எடுத்து போட்டாங்க. என்ன கன்செப்ட்? ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வாழப்போக்குள்ள எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எழுதப்படாத ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? யார் லீடர்? இது எழுதி சொல்றதில்ல. இப்ப முன்னாடி காலியார் நிப்பாரு, கிட்டால ரெஜிஸ்டார் நிப்பாரு, நிக்கா நடக்கும். அந்த நிக்கால போயிட்டு எழுதுறது இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல யாரு லீடர்? இவர் அவங்க டாக்டரா, நீங்க இவர் ஆட்டோ ஓட்டுறாரா, அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ? இப்படி லீடர்ஸ் எழுதுறது இல்லை. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா. பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களுடைய நிர்வாகம் ஆணுக்கு, வீட்டுல லீடர்ஷிப் ஆம்பளைக்கு வரணும். இந்த லீடர்ஷிப் இல்லாம போயிடுச்சு. நான் ஏன் சொன்னேன், நீங்க இதுக்கு மேல உங்க பிள்ளைகள் டிவோர்ஸ் பண்ணணும்டா, பிஃபோர் 50 இயர்ஸ் இந்த டிவோர்ஸ் நடக்கலண்டா, நான் கேட்கிறேன், 20-50 வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க கூடயே இப்ப படிச்சவங்க கூடயே, இப்பதான் படிச்சவங்க கூட, இப்ப வீட்டுக்கு வீடு எங்கேயோ வெளிநாட்டிலையும் டிகிரி எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு 8ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுலயே வேலைக்கு அனுப்பிடுவாங்க. சோ இப்ப படிச்சவங்க கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூட, இப்போ டிவோர்ஸ் கூடண்டா, இப்பதான் டிவோர்ஸ் கூட. அப்ப படிச்சவங்களுக்கு வாழ தெரியல, படிக்காம இருந்தா வாழலாம முடிவுக்கு வர போறோமா? இல்ல, படிச்சும் வாழலாம் இருக்கு. படிச்சவன் தான் கொஞ்சம் பொலைட்டா நடப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் டு கேம், ஐ அம் சாரி என்றுவான். ஏண்டா அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, காட்டு மிரான் நடக்கிறான், படிச்சில போல அப்படின்னு சொல்லுவோம். சோ படிச்சவங்களுக்கே வாழ இயலாம இருக்கேன்டா. எங்க பிரச்சனைடா? நல்ல விளங்கிக்கோங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்கேன். பிரின்சிபல் என்ன ஆயிரும்? ஒரு டீச்சர் ஒரு டைமுக்கு போவாங்க, இன்னொரு டீச்சர் இன்னொரு டைமுக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு டைமுக்கு போகும். பிரச்சனை. பள்ளிவாசல் ஒரு தலைவர் இருக்கணும். தலைவர் இல்லைன்னா நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். எல்லாத்துக்கும் லீடர் இருக்கணும். வீட்டுக்கு லீடர் வேணாம் என்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் உட்கார வச்சா நாங்க we both same என்றாங்க. நாங்க 2 பேரும் ஈக்குவல் என்றாங்க. சோ நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்க கூடாது என்றாங்க. எங்க லைஃப் போச்சு தெரியுமா? எங்க லைஃப் போச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் வைஃப் பார்த்து எதுவும் கேட்கறாதான், வைஃப் இது பண்ணறாத, 2 பேரும் ஈக்குவலா. லீடர் இல்லாம நாம 3 பேர் நிக்கிறோம். எங்கள்ட்ட லீடர்ஷிப் இல்ல. பள்ளிவாசல்ல 5 பேர் இருக்கிறோம், நிர்வாகத்துல லீடர் இல்ல. இன்னைக்கு என்ன, ஜும்மாக்கு 3 பேர் வந்திருப்பாங்க. அவர் இவரை கூப்பிட்டாரா, இவர் இவரை கூப்பிட்டாரா, அவர் அவரை கூப்பிட்டாரா? பிரச்சனை வரும். சோ லீடர் வேணும். அப்ப இஸ்லாம் சொல்லல உங்களை கூட படிச்சவர்கள் லீடர் ஆக்குங்க. இஸ்லாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எடுக்க போக்கல, திருமணத்துல எடுக்க போக்கல, இன்டெலிஜென்ஸ்ல எடுக்கல, அறிவியலையோ படிப்புல எடுக்கல. அது பாடி சம்பந்தப்பட்டது. யார் பாடி பவர் இல்லறத்தை வச்சு இஸ்லாம் எடுக்குது லீடர்ஷிப். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா. பெண்களை நிர்வகிக்க முடியும் ஆண்களுக்கு. அந்த கான்செப்ட் டீப்பா பேசினா நீங்க உட்கார வச்சு படிச்சு தான் தரணும். புரியுதா? அது என்ன, எப்படி, என்ன இஸ்லாம் அந்த கான்செப்ட் ஏன் எடுக்குது? இதுதான் லீடர்.
உங்க ஹஸ்பண்ட் நாட்டு ஜனாதிபதி, அதாவது பெண்ணு நாட்டு ஜனாதிபதியா இருந்து ஹஸ்பண்ட் குடிமகனா இருந்தாலும் வீட்டுக்கு லீடர் ஹஸ்பண்ட். சோ இந்த லீடர்ஷிப் இல்லாம போன உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றாங்க. ஹஸ்பண்ட் லைஃப் ஏதாவது கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஏனப்பா கேட்க உரிமை இல்லைன்னாங்க. நீங்க எப்படி அவங்களுக்கு இது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க லீடர்னு வைங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க, உங்களுக்கு 4 புள்ள, உம்மாட்ட வர தேவையில்லை, நாங்க எல்லாம் ஒன்றுதான்டா. யார்கிட்ட போய் டிசிஷன் எடுக்கிறது, யார்கிட்ட போய் கேட்கிற ஹைராக்கி ஒன்று இருக்குது. பிள்ளைகள் வந்து உம்மாட்ட பேசும், உம்மா போய் வாப்பாட்ட பேசுவாங்க. இதான் மேனேஜ்மெண்ட்ல அழகா வரும். மேல சேர்மன், சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், மேனேஜிங் டைரக்டர், கீழே உள்ள லேபர் நேரடியாக சேர்மனுக்கு போனா சேர்மனுக்கு பைத்தியம் பிடிக்கும். 4500 பேர் வந்து அவரோட பேச விட்டா, ஏய் மேனேஜர் எம்டிட்ட பேசுங்க, அங்க கீழே உள்ள மேனேஜர் சூப்பர்வைசர்ட்ட பேசுங்க. பிரிச்சு வச்சா இங்க உள்ளவர் அங்க போய் பேசுவார். பிள்ளைகள் வாப்பாவோட அக்சஸ் ஆகுறது தப்பு இல்லை, பட் ஹைராக்கி உம்மா மூலமா வாப்பாட்ட போறது அதான் மெத்தட். புரிஞ்சுச்சா? சோ இப்படி ஒரு லீடர்ஷிப் அழகான ஒரு இது இருக்கு. இந்த உடைச்சு டிஸ்ட்ராய் பண்ணி விட்ட உடனே பொம்பளை சொன்னாங்க, மைக்கா மை பெற்றிருந்தாங்க, நாங்க சம்பாதிக்கணும், நாங்க சலூன் போகணும், நாங்க ட்ரெஸ் பண்ணணும், நாங்க விரும்பின ஹேண்ட்பேக் எடுக்கணும், நாங்க அடிமையான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதுக்கு அடிமையா? இந்த கொஸ்டனை கேட்ட பெண்கள் சீரழி ஆரம்பிச்சாங்க. பைனான்சியல் ஃப்ரீடம் என்றாங்க. எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல உரிமையும் திறமையும் ஆற்றலும் இருக்கின்றாங்க. ராத்திரி 2 மணிக்கு ரோட்ல திரிய ஆரம்பிச்சாங்க. நான் கேட்கிறேன், என் சாக்குல 2 கோடி போட்டுட்டு பூகோட டவுன்ல நான் இருந்தேன். பகல் 12 மணிக்கு என்ன தெரிஞ்ச ஒருத்தர், பிரதர் இது கொஞ்சம் போய் பேங்க்ல போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம், ஏன்னா நீங்க சாக்குல 2 கோடி வச்சிருக்கீங்க. என்னப்பா 2 கோடி? நோ, அதை போடுங்க, ஏதாவது தெரிஞ்சா பின்னாடி த்ரெட்னிங் வரும், பின்னாடி விரட்டி வரும். சோ பிரதர் ப்ளீஸ் புட்டு அதை போட்டுருங்கன்னுவாங்க. பகல் 12 மணிக்கு ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு பெருமதி நீங்க 2 கோடி. சாரி, அதுக்கு எனக்கு பெருமதி தெரியாது. ஒரு பெண் பெற்றெடுக்கிற புள்ளை இந்த உலகத்துல யாருன்னு தெரியாது. அவங்க உலகத்துல என்ன புரட்சி செய்யலாம்னு தெரியாது. அது சோ மிராக்கிள், சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையோட பெருமை. அது பத்தினி தன்மையை பேணும்டா. 2 மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா, அவ பேங்க்ல டிபோஸ், அவட கருவறையை பறி கொடுத்துட்டான்னு அவ லைஃப் வேலையே இல்லை. அவ பாதுகாக்கணுமானது அதுதான். இஸ்லாம் பாடி கார்டு கொடுக்குது. பொம்பளையில் நீங்க சும்மா போகாதீங்க, ஆட்களை எடுத்துட்டு போங்க, மகரம் கூட்டிட்டு போங்க, பிரதர் கூட்டிட்டு போங்க, வாப்போட. உங்களுக்கு பாடி கார்டு தேவை. இஸ்லாம் பாடி கார்டை கொடுத்து அனுப்புது. ஹிஜாப போடுங்க, மேக்சிமம் கவர் பண்ணுங்க. ஏன்டா உங்களுக்கு மெயின் உங்க கருவறையை கொடுத்துறாதீங்க. அது ரொம்ப விலை சொல்ல இயலாத இடம். ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த ஆகப்பெரிய கிஃப்ட். இது உலகத்துல உம்மாண்ட ஒரு பட்டி, உம்மாண்ட அந்த இடத்தை நீங்க எந்த டிகிரிலையும் எடுக்கல.